வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பார்த்தலாம். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் பண்ணி யூஎஸ் உடைய நியூஸஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஓகேங்களா? முழுக்க முழுக்க ஸ்பீச்சஸ் தான் இருக்கு. ஸோ 19ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய ஸ்பீச் இருக்கு, ஃபெட் ஸ்பீச் இருக்கு, எஃப்ஓஎம்சி உடைய ஸ்பீச் இருக்கு. ஸோ எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்து புதன்கிழமை அன்னைக்கு இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பீச் வந்து மண்டே ஈவினிங் 6:45க்கு நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் பார்த்தலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபெட் ஸ்பீச் இருக்கு, நைட் 11 மணிக்கு இருக்கு. ஈவினிங்ல பெரிய மூமெண்ட் இருக்காது. தென் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் வந்து 11:30 மணிக்கு, நைட் 11:30 மணிக்கு நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. ஆஸ்திரேலியா இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு 4:30 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு 6 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு இருக்குது. யூரோப் ஃபுல்லாகவே இருக்குது, 1 மணி 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டுக்கு வந்து 2 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு வந்து 7:15க்கு இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஒரு டேட்டா பேஸ் பண்ணி வரும். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாறி மாறி தான் வரும். ஸோ மேனுஃபேக்சரிங் பாசிட்டிவாக வரும்போது சர்வீஸ் வந்து நெகட்டிவாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ்டு டேட்டாவாக தான் வரும். 7:30 மணிக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்குது. அண்டு புதன்கிழமை நமக்கு வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைமும் நமக்கு இருக்குது. ஸோ வியாழக்கிழமை மட்டுமே நமக்கு வந்து ஓரளவு டேட்டா பேஸ் பண்ண நியூஸஸ் இருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. ஃபெட் சேருடைய ஸ்பீச் இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் யூஎஸ் உடைய நியூஸஸ். இதை தாண்டி நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் செஃப்டைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் செவ்வாய்க்கிழமை இருக்கு. அதுக்கப்புறம் கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும். கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் கேட் மார்க்கெட்டுக்கு இம்பேக்டாக இருக்கும். திருப்பி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபெட்டுடைய ஸ்பீச்சஸ் தான் இருக்கு. ஜப்பானுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட் புதன்கிழமை இருக்காது. நைட் மட்டும் தான் நமக்கு மூவ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்கும். அன்னைக்கு வந்து ஆயில் இன்வென்ட்ரி, நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி இருக்கு. வியாழக்கிழமை தான் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைமும் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நியூசிலாண்டோடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேடோடைய ரீட்டைல் சேல்ஸ், அதுக்கப்புறம் யூஎஸ்ஓடைய ஸ்பீச்சஸ் தான் இருக்கு. அண்ட் ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தோம் அப்படின்னம்னா கேட் அண்ட் ஜப்பானுக்கு இருக்கு. கேடுக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கு, வெள்ளிக்கிழமை ஜப்பானுக்கு இருக்கு இன்ஃப்ளேஷன் ரேட். அவ்வளோதான் பெரிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான். ஸோ அப்கமிங் வீக் இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு நிறைய நியூஸஸ் நமக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதாவது கம்மிங் வீக்கில் அதுக்கு அடுத்த வாரம் வர வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஜிடிபி குவார்டர்லி வந்துடும். அண்டு பிசிஇ இருக்கு. ஸோ இந்த வாரம் இல்லாத மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் நிறைய இருக்கும். ஸோ இந்த வீக் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். பட் டேட்டா பேஸ் பண்ணியிருக்காது. எல்லாமே ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் தான் நமக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸோடைய வியூ பார்க்கலாம், டெக்னிக்கல் வியூ. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு சேனலோடைய பாட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆஸ் பர் நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம்? மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணியிருந்தா 103.50 அப்படிங்கிற இந்த ஹை பிரேக் ஆயிருந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு 104லேருந்து 104.50 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸை போய் எடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா ப்ரைஸ் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு 101.50 வரைக்கும் நமக்கு சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே போனால் இந்த லெவல் போகும், கீழே வந்தால் இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். அப்போ பவுண்டோடைய டிஎக்ஸோடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்ல இல்லைனாலும் டியூஸ்டே மார்க்கெட்டில் ஸ்பீச்சஸ் வரும்போது ப்ரைஸ் வந்து இப்படி கீழே ட்ராப் ஆகும். தென் ப்ரைஸ் வந்து மேலே ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து
கெயின் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். 101.80லேருந்து 101.50 இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வரும் பொழுது மார்க்கெட்டுக்கான பை ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். பை சான்சஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள், கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா கீழே பிரேக் ஆகும். பட் ரீடெஸ்ட் ஆகாமல் ப்ரைஸ் வந்து அப்படி நேராக கீழே பிரேக் ஆன உடனே சப்போர்ட் இருக்கும்போது இந்த மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ரெஷன்லேருந்து ப்ரைஸ் வந்து வெளியில் உடைக்கும். இந்த இடம் நமக்கு ஃபேக் பிரேக்காக மார்க்கெட்டில் அமையும். ஸோ ரிஜெக்ஷன், ஃபேக் அவுட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு பை சான்சஸ் கிடைக்கும். கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நமக்கு இருக்குது. 101.80லேருந்து 101.50 இருக்குது. ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் தான் இது கிடைக்கணும். அப்போ தான் இந்த மார்க்கெட் மேலே போகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் ப்ரைஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ராப் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 hour சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஜ் ஃபார்மேஷன் மாதிரி இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாப், ஸோ இந்த டாப்ஸை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாட்டத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜஸ் மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ நான் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு காட்டுறேன். க்ளீனாக பாருங்கள். இந்த இடம் ப்ரைஸ் வந்து கனெக்ஷன், டாப் கனெக்ஷன், மார்க்கெட்லேயும் பாட்டம் கனெக்ஷன் ரொம்ப கிளியராகவும் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த டாப்பில் எப்படி நமக்கு வந்து ஒரு டாலர் இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கிட்ட வருதோ அதே மாதிரி ஈரோ யூஎஸ்டி கண்டிப்பாக இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணாலும் இந்த பாட்டம் லைனை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு கரெக்ஷனுக்கு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனி செல் செட்டப் ஸ்டாப்பில் எனி செல் செட்டப் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த செல் செட்டப்பில் போகணும். அல்லது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம செல் செட்டப்புக்குள்ளே போக ட்ரை பண்ணணும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ஒரு வெஜ்ஜஸ் ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் டேல பார்க்கும்போது, ஸோ ப்ரைஸ் வந்து டேல பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகும்போது இந்த டாப்லேருந்து இறங்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இப்போ ப்ரைஸ் வருவான். லைட்டாக வந்ததுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப்ஸ், இந்த ரெண்டு டாப்ஸுமே நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா மேலே போனோடனே ஸ்லோ டவுன் ஆயிடுது, மேலே போனோடனே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஒரு ப்ராப்பரான க்ளோசஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய லெவலில் இல்லை. ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரிஜெக்ஷனை கொடுக்கும்போது, தேர்ட் ரிஜெக்ஷன் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு கரெக்ஷன் அட்லீஸ்ட் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்காவது மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஈரோ யூஎஸ்டியில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக ஒரு செல் சான்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம செல் போக முடியாது. ப்ரைஸ் வந்து அந்த பாட்டம் சப்போர்ட்லேருந்து கரெக்டாக மேலே ஏறி போயிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் வரும்போது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தாலும் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப் சைடில் தான் இருக்குது. ஸோ செல் செட்டப் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பவுண்ட் யூஎஸ்டியில் செல் செட்டப் கிடைக்கல. புதன்கிழமை நமக்கு நடக்கக்கூடிய லைவ் மீட் இந்த வீக் இருக்கும். ஸோ அதில் நமக்கு அந்த செல் செட்டப் கிடைச்சிச்சுன்னா நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே செல் போக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போதான் ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கான். சும்மா ஒரு 4 hourல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி வரும். எப்படின்னா ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வைக்கும் பொழுது ப்ரைஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கிறான். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கலாம். எஸ், ஓகே. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா இன்னும் கிடைக்கல. ஈரோ யூஎஸ்டியில் ஓரளவு ரெடியாக இருக்குது ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது. பட் இங்கே நம்ம வந்து டைரெக்டாக பிரேக் ஆகி எடுக்கவும் முடியாது. ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது தான் செல் ட்ரை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் பையில் தான் போயிட்டுருக்கான். இங்கேருந்து ப்ரைஸ் இந்த லைன் பிரேக் ஆகாமல் இந்த மார்க்கெட்டில் நம்ம செல் ட்ரை பண்ணுவோம்னா ஸ்டில் நவ் மார்க்கெட் இன் பை.
பைல தான் இருக்கு. கிளியரா மார்க்கெட் பை தான் எடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை டக்குன்னு பிரைஸ் வந்து கீழே இறங்கினால் இந்த இடமே திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பிரைஸ் வந்து எனி செல் செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் செல் செட்டப் கிடைக்கல. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த டாப்ல வந்து பிரேக் ஆகும்போது இந்த சேனலை அவாய்ட் பண்ணிங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் லைனை மட்டும் நீங்க எடுத்துக்குங்க. பிரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம வந்து செல்குள்ள போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய வெஜ்ஜஸ் மார்க்கெட் இப்போ பிரேக் ஆயிட்டு கீழே இப்போ ரீடெஸ்ட்க்கு போயிட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து எனி செல் செட்டப் நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு வீக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் அழகாக சப்போர்ட் எடுத்து இப்போ ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நியரஸ்ட் டு பக்கத்தில் வரும்போது நமக்கு செல் சான்சஸ் இருக்கும், அல்லது கீழே இறங்கி திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மொத்தம் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், இந்த டாப்ஸ், ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய ஹெல்த்தான டாப்பா அப்படின்னா இல்லை. ஸோ ப்ரைஸ் ஏறுது இறங்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆகுது, ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகுது, ட்ராப் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, ட்ராப் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, ட்ராப் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இங்கே மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ட்ராப் கிடைச்சிருக்கு, திருப்பி ப்ரைஸ் போகுது. ஸோ இது வந்து ஒரு அன்ஹெல்தியான மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பை ட்ரெண்ட் தான், பட் நாட் தட் மச் குட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ட்ரெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதே வந்து நம்ம இப்படி வைக்கலாம், இந்த டாப்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணும்போது எப்படி நமக்கு இந்த இடத்துல ஒரு வெஜ்ஜஸ் வரும்போது மார்க்கெட் பிரேக் ஆச்சோ அதே மாதிரி கீழே பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராப், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ராப் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிட்டு தென் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போய் டேர்ன் ஆகிட்டு இங்கே நமக்கு பிரேக் அவுட் வரும்போது நமக்கு செல்லுக்கான ஆக்டிவேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலே இருக்கிற கிடைக்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஸ்டாப் லாஸை வச்சு இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் பிரேக் ஆச்சு, பட் பிரேக் ஆன ஸ்பில்ல ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஹை பிரேக் ஆகாமல் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் எடுக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர் சார்ட்ல நல்லா கிளீனாக தெரியும். ஸோ 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும்போது இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ மினிமம் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து அப்போ மேலே போயிட்டு இருக்கான். இந்த ஹையை பிரீச் பண்ணாம, இந்த ஹையை உடைக்காம ப்ரைஸ் இப்படி மேலே போன ப்ரைஸ் திரும்புற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் திரும்பல. சப்போஸ் திரும்புற மாதிரி தெரிஞ்சுது, ஒரு பேட்டர்ன்ஸ் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு செல் ட்ரை பண்ணோம்னா ப்ரைஸ் இது வரைக்கும் வரும். ஸோ இங்கே வரும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கீழே இறங்க சான்சஸ் இருக்கும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த இடம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டாப்பை வந்து இப்போ பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி போயிடும். ப்ரைஸ் வந்து எப்படி போயிடும், ஒரு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இப்படி போய் மாட்டிக்கும். திருப்பி இங்கிருந்து நமக்கு செல் வரும். ஸோ இந்த ஹைக்கு மேலே இமிடியேட்டாக போயிட்டு ரிஜெக்ட் ஆனாலும் செல் தான், இல்லை இந்த இடத்துல நமக்கு செல் கிடைச்சாலும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். நியூசிலாந்து யூஎஸ்டியில் நமக்கு செல் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ சப்போர்ட் லெவலுக்கு திருப்பி வரப்போகிறான். ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து பல முறை இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணி நிறுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ப்ரைஸ் வரும்பொழுது நமக்கு ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்கூட்டியே மார்க்கெட் கொஞ்சம் இறங்கின உடனே இந்த சேனலுடைய பாட்டம் கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். இதே நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடம். ஸோ இந்த டாப்பை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த டாப் பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பைக்கு மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிற ஒரு க்ளூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேனல் ஃபார்மேஷனில் தான் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். கொஞ்சம் கீழே வரும்போது எப்படி பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய்லும் ஹீரோ எஸ்டி அண்ட் தென் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி கேட் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். எப்படி அப்படின்னா ஹீரோ எஸ்டி, ஆஸ்திரேலியா எஸ்டி, நியூசிலாந்து எஸ்டியில் மேலே போகணும். டிஎக்ஸ்ஒய்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வரணும். அதே மாதிரி யூஎஸ்டி கேட்ல கொஞ்சம் கீழே வரும்போது மார்க்கெட் எல்லாமே
ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வரும். இங்கிருந்து பிரைஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லாமே ஒரு ஸ்குவீஸ் மார்க்கெட்டாக, குறுகிட்டே வர மார்க்கெட்டாக நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து இந்த டாப்ஸை வந்து பிரேக் பண்ணும் பொழுது நமக்கு வந்து மார்க்கெட்ல இப்படி திருப்பி அந்த பாட்டம் போறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேனலை தொட்டாலும் சரி, இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். வந்துட்டு பிரைஸ் அங்கிருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு. நல்ல பை செட்டப் கிடைக்கும் போது நம்ம பைக்கு போகலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான்ல இன்னும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பை செட்டப் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிறையா டச்சஸ் இங்கே வரும். ஓகே, ஸோ இப்படி ப்ரைஸ் வந்து இப்படி நிற்கிறான். ஸோ ப்ரைஸ் கீழே உடைச்சிட்டாலும் இப்படி லைட்டாக சப்போர்ட் கிடச்சி இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நமக்கு பை சான்சஸ் கிடைக்கும். இன்னும் இதில் வந்து நல்ல குட் செட்டப் நமக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த ஹைக்கு மேலே போயிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் வரும்போது மட்டும்தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணணும். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பை செட்டப் இன்னும் ஃபார்ம் ஆகலை. யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் மார்க்கெட் கீழே ஆல்மோஸ்ட் இந்த பாட்டம் சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். ஓகே, இந்த லோ அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து வந்துட்டான். ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கமிங் வீக்கில் ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி மார்க்கெட் கீழே போகும். ஸோ கீழே போகும் பொழுது நமக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும். வந்துட்டு ப்ரைஸ் பிரேக் ஆகும்போது பை எடுத்தோம் அப்படின்னோம்னா மேலே போகும். கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வரணும். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரணும். இந்த ஜோன்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு ஜோன்ஸ்குள்ளே ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அவன் மார்க்கெட் கீழே விட்டுட்டு நல்ல பை செட்டப் வித் ஸ்டாப் லாஸோட கிடைச்சா நம்ம இந்த மார்க்கெட்டை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் போயிடலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸோடைய டாப்பில் இருக்கிறான். ஓகே, ஸோ வியாழக்கிழமை நாங்கள் கொடுத்த வீடியோ பற்றி ஒரு சின்ன அப்டேட் நான் பண்ணுறேன். ஸோ வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 65லேருந்து 68 நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணியிருந்தோம். 73க்குள்ளே மார்க்கெட் வரும்பொழுது ஒரு ஷார்ட் போகலாம். இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 435 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை தாண்டும் போது 410 போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4335 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு செல் செட்டப் அங்கே திருப்பி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் செல் செட்டப் ஒரு செட்டப் கிடச்சிருந்ததுன்னா நாங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணோம், பட் கிடைக்கல. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய பேர் செல் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பை ட்ரெண்ட். நம்ம எடுக்கிறது ஒரு கரெக்ஷன் செல். இங்கே கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் செல் ட்ரை பண்ணணும். நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா எங்களுடைய மெத்தட்ஸை நீங்கள் எங்கள் லெவல்ஸை யூஸ் பண்ணாதீங்க, நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய லெவல்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஸ்டாப் லாஸும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு டாப் அண்ட் டாப்பில் போய் ஒரு ரிஸ்கி செல் அடிக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுகும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்கும். இதே நம்ம ஒரு பை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதுவும் இப்போ லைஃப் டைம் ஹையில் மார்க்கெட் வந்து இப்படியே போயிடுவானா அப்படின்னா கண்டிப்பாக போக மாட்டான். இன்னமும் மார்க்கெட் வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் இருக்கு. நமக்கு அதிகபட்சமாக 2520 இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இது தாண்டுது அப்படின்னா 2560லேருந்து 70 அப்படிங்கிற இந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக சப்ஸ்டெயின் ஆகி கீழே இறங்க சான்சஸ் இருக்கும். இப்போ ஒரு டே அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ பிரேக் ஆயிடுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங்கில் இந்த இடத்துல மார்க்கெட்டில் டியூஸ்டேக்குள்ள ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே போகும்பொழுது மார்க்கெட் ஓகே, இங்கே சப்போர்ட்ஸை மிஸ் பண்ணிட்டு தான் போயிடுக்கான். அப்போ அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே திருப்பி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவராக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இப்போ செல் போகலாமா அப்படின்னா இப்போ போகக்கூடாது, வெயிட் பண்ணணும், நமக்கு செட்டப் கிடைக்கும் போது போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டுடைய எக்ஸ்டென்ஷன் லெவலை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ப்ரைஸ் பாருங்க, இப்போ இந்த பாட்டத்துலேருந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற லெவல். இதை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சேனல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ப்ரைஸோடைய சேனல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த சேனல்லேருந்து பிரேக் ஆன மார்க்கெட்டு
திருப்பி கீழே இறங்கிருக்கணும். இந்த பாட்டம் உடைச்சு நம்ம எதிர்பார்த்திருந்த கீழே இருக்கக்கூடிய 2335 அப்படிங்கிற லெவலுக்கு பிரைஸ் என்ன பண்ணிருக்கணும்னா இங்க இருந்து டிராப் ஆயிடுக்கணும். பிரைஸ் இங்க இருந்து பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, போனவன் இந்த கரெக்டா இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த சேனலோடைய டாப்லயும் நிறுத்தி நிக்கிறான். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த செல் இந்த இடம். ஸோ ப்ரைஸ் மேலே போய் அந்த 68 லெவலில் செல் எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஸோ புக்கிங் பண்ணுறவங்க அந்த இடத்துல புக் பண்ணுங்கன்னு அந்த வீடியோவை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 410 வரைக்கும் நமக்கு மினிமம் ப்ரைஸ் வந்திருந்தா இங்கிருந்து திருப்பி மார்க்கெட்டில் நம்ம பை தான் ட்ரை பண்ணணும். இதை பிரேக் அவுட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜோன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல் வரணும். அதே மாதிரி 2353 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மல்டி ரியாக்ஷன் லெவலாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து அதையாவது உடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். அது உடைச்சாதான் கீழே இருக்கிற சப்போர்ட்டுக்கு வருவான். ஸோ இங்கே நிறைய பேரிகார்ட்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் நமக்கு மினிமம் நமக்கு 410 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கணும். பட் இறங்கலாம். ஸோ இப்போ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபேஸில் தான் இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 520 பக்கமாக மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டாப்ல நாங்கள் வந்து ஒரு செல் கொடுத்துருந்தோம் டெலகிராமில், ரைட்? அதே மாதிரி இந்த இடமும் நாங்கள் சொல்லியிருந்தோம் வீக்லி ஃபோர்காஸ்ட்ல, நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு செல் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் எடுத்தோடனே போகலாமானா எந்த ப்ரைஸ் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியாது, வெயிட் பண்ணணும். மண்டே மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஃபார்மேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் டெலகிராமில் சார்ட் போடுறேன். ஓகேங்களா? ஸோ டெலகிராமில் லிங்க் கீழே இருக்கு, அதில் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் போக வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா வீடியோஸ்லேயே பார்த்துக்குங்க. நாங்கள் வீடியோலேயே மேக்ஸிமம் கொடுத்துட்றோம். ஸோ இதோடைய சப்போர்ட் லெவல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2520 இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 2560லேருந்து 70 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எனி செல் செட்டப் நமக்கு கிடைத்தால் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2470லேருந்து 2460 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதில் மார்க்கெட் வந்து இங்கே வந்து இப்படி வரும். ப்ரைஸ் வந்து இப்படி இங்கே வந்து இந்த சேனலில் பை எடுக்க ட்ரை பண்ணுவான். முடியாமல் மார்க்கெட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா தான் நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கக்கூடிய 2407லேருந்து 2395 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் முடைத்தால் தேர்ட் டார்கெட் திருப்பி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 2335 இங்கே தான் மேஜரான சப்போர்ட் இருக்கு. இங்கே ப்ரைஸ் வந்து தான் ஆகணும். ஸோ எய்தர் இப்போ நமக்கு செகண்ட் டார்கெட் ஆர் தேர்ட் டார்கெட்டுக்கு வந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகுது. ஸோ அப்கமிங்க்கு நமக்கு இதுதான் சப்போர்ட் லெவல். ஸோ அட்லீஸ்ட் செகண்ட் டார்கெட்டாவது ப்ரைஸ் வந்து நின்னே ஆகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் செல் போனோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்ல வரும்பொழுது பாதி புக்கிங் பண்ணிக்கங்க, ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் கீழே வர பாருங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு தான் திருப்பி இங்கே போய் என்ட்ரி அடிச்சிருக்கிறீங்க. அதனால தான் மார்க்கெட் மேலே போய் உங்களுக்கு ஸ்டாப் ஹிட் ஆகிறதுக்கு நடந்திருக்கு. ஸோ ஒரு லெவல்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல எடுக்க ட்ரை பண்ணுங்க. அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. திருப்பி ப்ரைஸ் அடுத்த லெவல்ஸ் வரும்போது நாங்கள் சொல்லும்போது மட்டும் ட்ரேட் எடுத்துக்கங்க. எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸிமம் ட்ரெண்ட் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. பை ட்ரெண்ட் தான். இங்கே செல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டார்கெட்லாம் வரும்போது மேக்ஸிமம் நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ண ரெடி ஆகிடணும், அல்லது காஸ்ட் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட் இப்போ இந்த சேனல் ஃபேஸ்லேருந்து இப்போ இந்த சேனல்குள்ளே இருக்குது. இப்போ டாப் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்லேயும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். லைவ் மீட் அட்டன் பண்ணுறவங்களுக்கான லிங்க்குமே கீழே டெலகிராமில் நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த டெலகிராமுடைய லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோல்டு ரிலேட்டட் எனி டவுட்ஸ் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பாட்டம் ஆஃப் தி
ட்ரையாங்கிள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுடைய பாட்டத்தில் வந்து ப்ரைஸ் இப்போ ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதிர்பார்த்தது ஒரு 74 லெவலுக்கு ப்ரைஸ் வரும்போது நமக்கு ஒரு பை சான்சஸ் மார்க்கெட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கணும். இது சிம்பிளாக நம்ம சிம்பிளிஃபைவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸில் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போது அவன் என்ன கீழே போனால் கூட திருப்பி வந்து மார்க்கெட் ஒரு 74 வந்து உங்களுக்கு பை கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ டேரெக்டாக பை போகாமல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய 82 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேலி ஸ்டார்ட் ஆக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கே போய் ப்ரைஸ் பண்ணி எடுக்காதீங்க, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய ட்ராப். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. பட் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புஷ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு ப்ரைஸில் பைஸ் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பட் இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் கிடைக்கல. அதனால இங்கே இப்போ பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருந்தால் இப்போ மேலே போயிட்டு இருக்கான். இப்போ சில்வர் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது? ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எனி செல் செட்டப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் எடுக்க ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வந்து இந்த டாப் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கூட ஒருவேளை பிரேக் பண்ணிட்டான், இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு 30 வரைக்கும் போகிறான் அப்படின்னா, அல்லது 29.5லேருந்து 30க்குள்ளே ப்ரைஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஆனால் கன்ஃபர்மேஷன் வரல. எப்போ கோல்டில் கிடைக்குதோ அதே நேரத்தில் சில்வர்லேயும் நமக்கு ஒரு நல்ல செல் செட்டப் கிடைக்கும். அந்த செல் எடுத்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே 28.4 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரும். இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் 27.50 வரைக்கும் நமக்கு ட்ராப் ஆகும். அதுக்கு கீழேயும் ப்ரைஸ் போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் ரொம்ப பெரிய டார்கெட்டாக சொல்லாமல் அப்படி சொல்கிறேன்னா, ப்ரைஸ் எய்தர் இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு QM லெவலாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து திருப்பி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதுக்கு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் இது. அதனால தான் இதில் டார்கெட் நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறோம். ஸோ கோல்டு நல்லா இறங்கும், பட் சில்வர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இறங்காது. அதனால மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 29.5லேருந்து 30க்குள்ளே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கீழே 28.5 ஆர் 27 ஆர் 27.5 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். எப்படி 27.5 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்லோ ஆகி சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து ஒரு திருப்பி பை எடுக்க ட்ரை பண்ணோம். இந்த மார்க்கெட் திருப்பி மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி ட்ரேடிங் மெத்தட், எனி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. எங்கள்கிட்ட டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.